அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ரீஃபைண்ட் ஆயிலை விட நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு அதில் 1/4 பங்கு மட்டும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா வணங்கி தனித்தனியாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு நீல மாங்காவை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சட்னியில் அந்த டேங்கி ஃப்ளேவர் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மாங்காய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் மாங்காய் போட்டுக்கலாம். இப்போது இதை லைட்டாக நம்ம வணக்கியிருக்கோம். இது கூடவே 2 பச்சை மிளகா, 1 வரமிளகா, 2 துண்டு இஞ்சி, 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் காரத்துக்கு நம்ம மிளகா மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். வேறு எந்த மசாலா பவுடர்ஸும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இப்போது இது நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் துருவின தேங்காய், அதாவது கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். இதை அரைச்சிட்டு நம்ம சாப்பிடும்போது இந்த கோகோனட்டோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இதையும் நல்லா வணக்கிக்கோங்க. அந்த கோகோனட்டோட ரா ஸ்மெல் நம்மளுக்கு போகணும். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறினக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் கொட்டிடலாம். ஸோ யூஷுவலான தேங்காய் சட்னி, தக்காளி சட்னின்னு இல்லாமல் இந்த டிஃப்ரெண்ட்டான மாங்காய் சட்னியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டக்குன்னு கிளம்புறோம், நம்மளுக்கு டைம் இல்லை குக் பண்ணுறக்கு அப்படின்னா நீங்கள் இந்த சட்னியை டிரெக்டாக சாதமில் போட்டு கூட சாப்பிடலாம். வெரைட்டி ரைஸ்க்கும் இது நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். அண்ட் டிஃபன் ஐட்டம்ஸான இட்லி, தோசைக்கும் இது டேஸ்டியாக இருக்கும். ஸோ மறக்காமல் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட மாங்காய் சட்னி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.